வெல்கம் டு மை வேர்ல்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் பொருள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் எம்ஆர்பி விட கம்மி ரேட்லேயும் நல்ல டிஸ்கவுண்ட்ஸில் நமக்கு நிறைய பொருட்கள் தராங்கன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே பை ஒன் கெட் ஒன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா. பை ஒன் கெட் ஒன்னுன்றது மற்ற கடைகளில் ஒரு பொருள் வாங்கினா அந்த எம்ஆர்பிக்கு என்ன அமௌண்ட்டும், இப்போ ஒரு 100 rupees கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்குறோம்னா அது வந்து இன்னொரு 100 rupees சாக்லேட் தருவாங்க. இதுதான் பை ஒன் கெட் ஒன்னுன்றது மற்ற கடைகளுக்கு. டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் பை ஒன் கெட் ஒன்னுன்னா அது 50% டிஸ்கவுண்ட். அதாவது நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்குறீங்கன்னா ஒரே ஒரு சாக்லேட் வாங்கினா போதும், அது 50 ரூபாய்க்கு பில் பண்ணுவாங்க. இது தெரியாமல் நம்ம 2 பொருள் கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. அந்த பொருளோட 50% ரேட் தான் அந்த பை ஒன் கெட் ஒன். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பெல்லாம் நம்ம பிராண்டடாக ஒரு பேக்கெட்டில் வாங்கும்போது நமக்கு அளவு தெரியும், அதோட ரேட் எம்ஆர்பி பார்த்து எடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ட்ரம்மில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அரிசி பருப்பு கோதுமை மாவு இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சுருப்பாங்க. ரேட் எல்லாமும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இங்கே எடுக்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா அதோட அளவு கரெக்டாக தெரியாமல் எடுத்துடுறோம். இப்போ நம்ம 1 கிலோ அரிசி வாங்கலான்னு போனோம்னா நம்ம அந்த அளந்து போடும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது, அளவு வந்து இது 1 கிலோ தான்ன்றது தெரியாமல் நம்ம இஷ்டமாக எடுத்து போட்டுடுறோம். பார்த்தா பில் போடும்போது அதிகமாக இருக்குன்றதுனால நமக்கு இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா செலவாயிடுது. இது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா 1 கிலோ வாங்கினோம்னா அந்த 1 கிலோ பையை யூஸ் பண்ணுங்க. 2 கிலோ வாங்கினோம்னா 2 கிலோ. அதை விட பெரிய கவர் யூஸ் பண்ணும்போது அங்கே கவரில் இடம் இருக்க நம்ம அந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஃபில் பண்ணிடுறோம் கவரை. அதனால் அதை பண்ணாதீங்க. அங்கே அளக்கிறதுக்கு ஒரு கப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து ஃபுல்லாக 700 grams பிடிக்கும். ஸோ அது 700 gramsன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சு மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. டிமார்ட்னு இல்லை, எந்த கடைக்கு போனாலும் எந்த பொருள் வாங்கினாலும் அதோட எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணி வாங்குங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து எக்ஸ்பயர் ஆன பொருள் இருக்காது, இருந்தாலும் செக் பண்ணி வாங்குறது நல்லது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான பொருள்லாம் வச்சுருப்பாங்க. ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ரேட்டுக்கு அழகாக வாங்கிட்டு வந்துடலாம், அப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடலான்ற அளவுக்கு அழகாக இருக்கும். எல்லாத்தையும் அங்கேயே பார்த்து அங்கேயே ரசிச்சுட்டு வந்துடுங்க. ரொம்ப தேவைப்பட்டா ரொம்ப பிடிச்சா மட்டும் வாங்குங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு நம்ம ஆசையை தூண்டுற அளவுக்கு நிறைய வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கவே வாங்காதீங்க. தேவைப்படுறத மட்டும் வாங்குங்க. வீட்லேயே என்னென்ன வேணுமோ லிஸ்ட்டு போட்டு எழுதி எடுத்துகிட்டு போயிடுங்க. அழகாக இருக்குன்ற காரணத்துக்காகவும் ஆஃபர் கொடுக்குறாங்கன்றதுக்காகவும் நம்ம எந்த பொருளும் வாங்கவே வாங்காதீங்க. உங்கள் ஷாப்பிங்க்கு அங்கே கொடுக்குற அந்த பேஸ்கெட்டே போதும்னா அதையே கொண்டு போங்க. ட்ராலி கூட கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன வேணுமோ அதை மட்டும் லிஸ்ட்டு போட்டு அதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. அழகாக இருக்குன்றதுக்காக வாங்கவே வாங்காதீங்க, ரொம்ப ஆபத்தாக போயிடும். இந்த வேலைக்காரன் படத்தில் ஃபஹத் ஃபாசில் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, பில் கவுண்டர் பக்கத்தில் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் போகிற டைமில் கேட்பாங்க, பேரண்ட்ஸும் வாங்கி கொடுத்துருவாங்க. எக்ஸாக்டாக எங்கள் வீட்டில் நிறைய டைம் இது நடந்திருக்கு. எப்போ போனாலும் இந்த பில்லிங் பக்கத்தில் வந்துடும்னா இந்த பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய சாக்லேட்ஸ் எடுத்து போட்டு கரெக்டாக எப்படியாவது பேசி வாங்கிடுவாங்க. அதனால் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பசங்க கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போயிடுங்க. இல்லை வேறு எதுவும் வாங்கி தர மாட்டேன், அங்கே சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோடில் இருக்க காட்டுப்பாக்கம் டிமார்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த ஒரு டிமார்ட்டில் நான் பர்டிகுலராக நோட் பண்ண என்ன ஒரு விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லலாம் கூட கிடைக்கும். ஆனால் வந்து இந்த டிமார்ட்டில், இவ்வளோ பெரிய டிமார்ட்டில் எல்லா திங்ஸும் இருக்குது, இந்த டிமார்ட்டில் இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்கார்னுக்கு போடுற சீசனிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் இங்கே இருந்ததே இல்லை. அது என்ன ரீசன்னா, வெளியே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு அவங்களே சேல் பண்ணுறாங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. அங்கே அவ்வளோ கூட்டம் நிற்கிது. இவங்க பாப்கார்னுக்கு போடுற மசாலாவை உள்ளேயே விற்றாங்கன்னா வெளியே பிஸ்னஸ் நடக்காது இல்லையா, அதனால இங்கே அது விற்கிறது இல்லை. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஓகே, இந்த டிமார்ட் வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி வேறு சில வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.